அரண்மனையின் நுழைவுவாயில் பகுதியின் தரைத்தளம் குளம் போல் காட்சியளிக்கும்படி கட்டியிருந்தது. ஆனால் துரியோதனன் அழகுக்காக இங்கு குளத்தை வைத்து கட்டியுள்ளனர் போலும் என நினைத்து தன் கைகளால் அந்த தரையை தொட்டு பார்த்தான். ஆனால் அங்கு உண்மையில் இருந்தது தரைத்தளம்தான். அதை பார்த்து குழம்பிய துரியோதனன் எப்படி தண்ணீரின் பிரதிபலிப்பில் தரைத்தளத்தை உருவாக்கியுள்ளனர் என்று சிந்தனை செய்தபடியே அரண்மனைக்குள் செல்லும் போது வேறு ஒரு இடத்தில் மீண்டும் குளம் போல் காட்சியளிக்கும் தரைத்தளத்தை கண்டான். அதுவும் தரைத்தளம் என்று நினைத்து காலை எடுத்து வைத்தான். ஆனால் இந்த முறை உண்மையாகவே அங்கு குளம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் துரியோதனன் இங்கு இருப்பது தரையல்ல, நீர் நிறைந்த குளம் என்று சுதாரிப்பதற்குள் எடுத்த காலை தண்ணீரில் வைத்து நீர் நிறைந்திருந்த குளத்திற்குள் விழுந்து விட்டான். துரியோதனன் குளத்தில் தவறி விழுந்ததை தன் அறையின் சாளரத்தின் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி துரியோதனனை பார்த்து ஏளனமான ஒரு சிறிய சிரிப்பை சிரித்து விட்டாள். அதோடு கூடவே குருடருக்கு பிறந்த